ஹாம்ஸ்டர் காம்பர்ட் ஏர்ட்ராப் செப்டம்பர் 26 ஃபைனலி லிஸ்ட் ஆக போகுது. நீங்கள் ஹாம்ஸ்டர் காம்பர்ட்டில் ஏர்ட்ராப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் 26 இந்த ஏர்ட்ராப் லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் லிஸ்ட் பண்ணலை, லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு அலோகேஷன் கிடைச்சா, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ அலோகேஷன் கிடைச்சிருக்கிறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. உங்களுக்கு எவ்வளோ அலோகேஷன் கிடைக்குதோ அந்த அலோகேஷன் கிடைக்கிற அமௌண்ட்டை 3 எக்ஸ்சேஞ்சுக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரைவேட் வாலெட்டுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ரீசெண்டாக டாக்ஸுங்கிற ஏர்ட்ராப்பில் விட்ரோவல் கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு விட்ரோவல் போட்டாக்களுக்கு குயிக்காகவும், அடுத்தது எந்த விதமான கேஸ் ஃபீஸும் இல்லாமல் போனிக்கு, அடுத்தது வாலெட்டில் விட்ரோவல் போட்டாக்களுக்கு டிலே ஆகினிக்கு, ப்ளஸ் நீங்கள் கேஸ் ஃபீஸ் பே பண்ணி அந்த ஏர்ட்ராப்பை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு உங்களோட எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதில் 3 எக்ஸ்சேஞ்ச் தந்திருக்காங்க. ஒன்று பைனான்ஸ், OKX, பைபிட். இந்த 3 எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ணுறதா, ஒரே டைமில் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த 3 எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, அடுத்தது அதில் ஆல்ரெடி KYC செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் தாராளமாக அதில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று எடுத்து அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்கு போய் ஹாம்ஸ்டருக்கு அந்த டிக்கெட் இருக்குது தானே, HMSTR, ஓகே, ஹாம்ஸ்டர் அந்த டிக்கர் HMSTR நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வெறும் அதை டிபாசிட்டை கிளிக் பண்ணி டொன் நெட்வொர்க் தான் காட்டும். அதை கிளிக் பண்ணி டிபாசிட் அட்ரஸ் கொண்டு வருவாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து எடுத்துக்காரீங்களோ அதே எக்ஸ்சேஞ்சிட அந்த இதை கிளிக் பண்ணி, உதாரணத்து பைனான்ஸில் இருந்து எடுத்துக்காரீங்கன்னா பைனான்ஸ் செஞ்சை கிளிக் பண்ணி அதில் போட்டு நீங்கள் டன்னை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கனெக்ட் ஆயிரும். நாளைக்கு இன்கேஸ் அவங்க 26 அவங்க சொன்ன மாதிரி டிலே ஆகாமல் 26 ஏர்ட்ராப் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு அலோகேஷன் கிடைச்சிக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகும். அந்த அலோகேஷன் கிடைச்சா அந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முதல் உங்களுக்கு டோக்கன் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆகினது பிறகு அவங்க அந்த லான்ச் பண்ணுற டைமுக்கு பம்பாக்குள்ளே நீங்கள் தவணுன்னா விற்கலாம், அப்படி இல்லாட்டி ஹோல்ட் பண்ணணுன்னா ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லாங் டைமுக்கு நீங்கள் அதை வச்சிருக்க போகிறீங்கன்னா நீங்கள் விற்றுட்டு திரும்ப மார்க்கெட் திரும்ப லிஸ்ட் ஆகின உடனே பம்ப் ஆகும். பம்பாகுள்ளே நல்ல ப்ரைஸில் விற்றுட்டு திரும்ப டம்ப் ஆகினது பிறகு நீங்கள் திரும்ப வாங்குறதுனாலும் வாங்கிக்கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்கிங்க, நீங்கள் இருக்கிற நாட்டில் அந்த 3 எக்ஸ்சேஞ்சும் இல்லாட்டி என்ன செய்யறேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பைனான்ஸில், OKXல, பைபிளில் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அதுக்குரிய ஃபீ ஆஃப் லிங்கல் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்கேன். அதில் போய் முதலாவது ஜாயின் பண்ணி KYC முதலாவது செஞ்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் சில நாடுகள், இப்போ ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்தியாவிலையும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கனடாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த 3 எக்ஸ்சேஞ்சுமே கனடாவுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ அப்படி நீங்கள் அந்த 3 எக்ஸ்சேஞ்சுமே அவைலபிள் இல்லாத நாட்டில் இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வாலெட்டுக்கு தான் நீங்கள் உங்களோட விட்ரால் எடுக்கணும். உங்களோட டொன் கீப்பர் வாலெட்டரை அட்ரஸ் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டெலிகிராம் வாலெட் எடுத்து போடுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ண டொன் கீப்பர் எடுத்து போட சொல்லி. டொன் கீப்பருங்கிறது நான் கஸ்டோடியல் டொன் பேஸ் பண்ண வாலெட் உண்டு. அந்த வாலெட்டுக்குள்ளே போய் ஒரு டிபாசிட் அட்ரஸ் எடுத்து கொண்டு வந்து அதில் போட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க டோக்கனை ரிலீஸ் பண்ணக்குள்ளே டொன் கீப்பருக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டொன் கீப்பரில் இருந்து நீங்கள் வேறு கோயினாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த இல்லாட்டி நீங்கள் அதிலேருந்து USDTயாவோ இதாவோ மாற்றி அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வந்து, அதாவது கனடாவில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்சேஞ்சுக்கு, இல்லாட்டி நீங்கள் இந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டாவது சிலாக்கள் கேட்கிங்க, அந்த எக்ஸ்சேஞ்சுகள் பக்கத்தில் KYC நீடட் அது என்னென்னு கேட்கிங்க. KYCன்னு சொன்ன அர்த்தம் நோ யுவர் கஸ்டமர்னா நீங்கள் உங்களோட ஐடி, ஒரு ஆள் ஒரு ஐடி பாவிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இப்போ பைனான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைனான்ஸில் எனக்கு 15 ஐடி நான் வச்சிருக்கலாம். எந்த ஐடிக்கு ஒரு ஐடி தான் வச்சிருக்கலாம். அதாவது எந்த பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ஐடி தான் வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களோட நேமுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும். உங்களோட பேரில் 4-5 ஐடி வச்சிருக்கலாம். அதுதான் நோ யுவர் கஸ்டமர். ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடி, உங்களோட பார்ட்னருக்கு ஒரு ஐடி, உங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடி, உங்களோட பேரண்ட்ஸோட நேமில் ஒரு ஐடி, அப்படி வச்சிருக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட நேமில் ஒரு ஐடியா வச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக என்ன செய்வாங்கன்னா இல்லை அநேகமான எக்ஸ்சேஞ்சுகள், ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையும் KYC கேட்பாங்க. அப்படி KYC கேட்குற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் உங்களோட ஐடியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி, ஓகே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். KYC சப்மிட் பண்ணி அவங்க ஒரு நாள் 2 நாள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணது பிறகு தான் நீங்கள் டிபாசிட் அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் ஹாம்ஸ்டர் காம்பர்ட் இப்போ கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே என்னென்னே தெரியா, கிரிப்டோக்குள்ளே இப்போ தான் வரீங்க, ஹாம்ஸ்டர் காம்பர்ட் மூலமாக தான் கிரிப்டோக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து இது பண்ணுங்கள். என்ன
இந்த ஏர்ட்ராப்ஸ்கள் வாரத்துக்கு முதல் கேவைசி செஞ்சிடுங்க இதுக்கு எக்ஸ்சேஞ்சுகளுக்கு. அப்படி பெஸ்ட்டான எக்ஸ்சேஞ்சுகள ஃபீ ஆஃப் லிங்க்குகளை நான் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அதில் போய் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் லைஃப் பூரா உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஜென்ரலாக ஜாயின் பண்ணுறதை விட. ஸோ அது மாதிரி லிங்க்கில் பைனான்ஸில் OKX பைபிட் இன்னும் நிறைய நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் லிங்க்லாம் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் போட்டிருக்கேன். இந்த ஹம்ஸ்டர் காம்பவுண்ட் எடுக்கிறதுக்கு 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 3ல் உங்களுக்கு 3லையும் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்றில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எந்த விதமான எக்ஸ்சேஞ்சும் இல்லாத ஆளாக இருந்தால் 3லையும் ரெஜிஸ்டர் பண்ணி 3லையுமே KYC செய்யுங்க. எதில் KYC ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறோ அதோட வாலெட் அட்ரஸை கொண்டாந்து ஹம்ஸ்டர் காம்பவுண்ட் இதில் போட்டு நீங்கள் விட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஸோ KYCன்னா ஐடி வெரிஃபிகேஷன் தான், அது ஒரு இது ஒன்று இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது ஆல்ரெடி உங்கள்கிட்ட பைனான்ஸ் பாவிச்சிட்றீங்க, அதுக்கு ஆல்ரெடி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. போய் டிபாசிட் அட்ரஸ் எடுத்துக்கு வந்து போட்டிங்கன்னா சரி, ஹம்ஸ்டர் டிபாசிட் அட்ரஸை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா டெலிகிராம் சேனலில் லிங்க் போட்டிருக்கீங்க, அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி KYC செஞ்சு அது அப்ரூவ் ஆனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வாலெட் அட்ரஸை கொண்டு வந்து போடுங்க. நீங்கள் அந்த 3 எக்ஸ்சேஞ்சும் ஒர்க் ஆகாத நாடுகளில், அதாவது கனடா போன்ற நாடுகளில் இருப்பீங்கன்னா நீங்கள் வாலெட் அட்ரஸை கொண்டு, அதாவது டொன் கீப்பர் வாலெட் அட்ரஸை போட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்றோட KYC தேவையில்லாத ஒரு எக்ஸ்சேஞ்சோட நேம் ஒன்று போட்டிருக்காங்க. அதோட பேர் EBI எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி, அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை. அது நல்ல எக்ஸ்சேஞ்ச் இல்லையான்னு எனக்கு தெரியலை. அது டொப்பான ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இல்லை. அதை மாதிரி ஸ்கெட்சியான எக்ஸ்சேஞ்சில் பாவிக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்டில் நீங்கள் வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கொள்ளுங்க. முதல் விஷயம், எக்ஸ்சேஞ்சுக்கு எடுப்பீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டோக்கன் கிடைச்சிடும். டோக்கனை ஈஸியாக லான்ச் ஆகக்குள்ள USDயாக மாற்றிக்கொள்ளலாம். வாலெட் மாதிரி இல்லை. வாலெட்டுக்கு எடுப்பீங்கன்னா வாலெட்டில் நீங்கள் அந்த கன்வர்ஷன் சார்ஜுகள் போகணும். அடுத்து வாலெட்டில் எடுக்கிறதுக்கு நீங்கள் கேஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாலெட்டில் நீங்கள் மாற்றிடுறது பிறகு திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வரது, திரும்ப ஃபீஸ் பே பண்ணணும், திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு திரும்ப வைக்கணும், கூடுதலான ப்ராசஸ். ஆனால் எக்ஸ்சேஞ்சில் எடுத்தீங்கன்னா ஈஸி. ஆனால் எக்ஸ்சேஞ்சு எல்லா நாடுலேயும் இது இல்லை. அதனால் பார்த்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற நாடு வேணுன்னா தாராளமாக நீங்கள் அதில் சொல்லியிருக்கேன் அந்த 3 எக்ஸ்சேஞ்சிலையும் எடுத்துக்கலாம். அந்த 3 எக்ஸ்சேஞ்சோட ஃபீ ஆஃப் லிங்க்குகளும் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஹம்ஸ்டர் காம்பவுண்ட்ங்கிறது ஒரு பயங்கர ஹைப்பில் போன ஏர்ட்ராப் உண்டு. கிரிப்டோக்குள்ளே இல்லாதாக்களே நிறைய பேர் இந்த ஏர்ட்ராப்பை செஞ்சுட்டீங்க. ஏர்ட்ராப்ன்ற கன்செப்டே விளங்காதாக்கள் கூட நிறைய பேர் செஞ்சுட்டீங்க. ஹம்ஸ்டரில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் பாயிண்ட்ஸ் எல்லாம் உண்மையான பணம்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஹம்ஸ்டர் காம்பவுண்ட்னா என்ன, ஏர்ட்ராப்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கிளியராக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் ஹம்ஸ்டர் காம்பவுண்ட் மாதிரியே பெஸ்ட்டான ஏர்ட்ராப்ஸ்கள் நிறைய விஷயத்தை HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு அப்படி போட்ட ஏர்ட்ராப்பில் சக்ஸஸ் கிடைச்ச சக்ஸஸ் ஸ்டோரிஸ்கள் கூட நிறைய போட்டிருக்கிறேன். HPU கன்சல்டன்சி டெலிகிராமில் போய் அதில் இருக்கிற பின் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும். ஸோ HPU கன்சல்டன்ட் டெலிகிராம் சேனலில் தான் அந்த எக்ஸ்சேஞ்சில் ஃபீ ஆஃப் லிங்க்களும் போட்டிருக்கிறேன். முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் போடுவேன். ஹம்ஸ்டர் காம்பவுண்ட் சம்மந்தமான இதுக்கு புறவார அப்டேட்ஸ் எல்லாம் அதெல்லாம் போடுவேன். ப்ளஸ் இதை மாதிரி வேறு நல்ல ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவும் நான் அதில் தான் போடுவேன். ஸோ HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி எடுக்கிறேன் எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் ஹம்ஸ்டர் காம்பவுண்டில் எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்க, உங்களோட ஏர்னிங் பவர் எவ்வளோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.